இந்த கதை தலைப்பு தலைமுடி இல்லாதவன் தாராளமா சீப்புகளை சேகரிக்கிற மாதிரி தான். ஒரு ஆள் சேர்த்த பணம் பூராவையும் ஒரு பெரிய மரத்துக்கு அடியில பதிச்சு வச்சுப்பான். வாரத்துக்கு ஒரு தடவை புதைத்த பணத்தை ஆவலோடு பார்த்துட்டு போயிடுவான். அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் கருமி புதைத்து வைத்திருந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சதும் கருமி கதறி அழ ஆரம்பிச்சான். அவன் புலம்புற சத்தம் கேட்டதும் அக்கம் பக்கத்துல இருந்தவர்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க. அப்போ ஒரு பெரியவர் முன்னாடி வந்து கேட்டார், ஏன்பா, நீ வாரா வாரம் இந்த இடத்துக்கு வர்றியே, இந்த பணத்தை எப்பவாவது எடுத்து செலவு பண்ணியிருக்கியா? அதுக்கு கருமி சொன்னா, இல்லையா, நான் வந்து பார்த்துட்டு போறதுதான் வழக்கம், தொட்டதே இல்ல. அப்படின்னா இனிமேலும் நீ இதே மாதிரி தினமும் வந்து பார்த்துட்டு போகலாமே. ஏன்னா நீ அந்த பணத்தை எவ்வளவு காலமானாலும் செலவு பண்ண போறதில்ல. அப்படி இருக்கும்போது பணம் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாம போனாலும் ஒன்றுதான். இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது தெரியுமா? ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கு என்பதால அவர் பணக்காரர் அப்படின்னு முடிவு பண்ணிட முடியாது. அந்த பணத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துற திறன், அதுதான் ஒருத்தரை ஏழையா பணக்காரரா அப்படிங்கறத தீர்மானிக்கும்.